Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். கரெக்ட், மொச்சை குழம்பு. இப்போ இந்த மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மொச்சை குழம்பு. இந்த மொச்சை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மொச்சை 1/4 கிலோ, அதை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சில மொச்சை வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அது வெந்திருக்காது 2 விசிலில். நீங்கள் திறந்து பார்த்துட்டு வேகலைன்னா திரும்பி 2 விசில் விட்டுக்கலாம். பூண்டு 15 பல், சின்ன வெங்காயம் 10, தக்காளி 3 பொடியாக கட் பண்ணியிருக்கு, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு எலும்பிச்சை பழம் சைஸ் எடுத்து அதை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கு, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதுதான் நம்ம மொச்சை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். இது காஞ்ச மொச்சனால நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சு விசிலிட்டுருக்கோம். இதுவே பொங்கல் சீசன்ல, அதாவது தை மாசம் எல்லாம் பச்சை மொச்சை கிடைக்கும், அதுவும் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ வாங்க மொச்சை குழம்பு எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், குழம்புனா மண் சட்டியில் வச்சா நல்லா இருக்கும். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு, அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லையா நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், சட்டியில் எண்ணெய் ஊற்றினாலும் லைட்டாக அப்படி சுற்றி விடுங்க. ஏன்னா சட்டி அந்த கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுனால ஹீட்டுக்கு அது சீக்கிரமாக அது வெடிப்பு விழவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் இது பண்ணுற டைம் கம்மியாகும், அதனால தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம அதில் கடுகு போட்டு. எப்பயும் காய்கறி மட்டும் வைக்காம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மொச்சை குழம்பு வைக்கலாம், கொண்டக்கடலை வைக்கலாம், அப்புறமேட்டு தட்டைப்பயிறு, பயிர் வகையெல்லாம் இப்படி மாறி மாறி குழைச்சோம்னா இது காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இந்த மொச்சை கூட நம்ம கத்திரிக்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் போடல, வெறுமனே வைக்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், முருங்கைக்காய் போடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, அதில் கொஞ்சம் வெந்தயம், அடுத்து ஜீரகம், அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தேங்காவோட அரைக்கணும். இப்போ கடுகு சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டையும் இதில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. சொல்ல மறந்துட்டேன், மொச்சை நம்ம வேக வைக்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய் போடணும், நான் சொல்லலை, இப்போ போடுறேன். குழம்புனா 2 பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ண தக்காளி பழத்தை போட்டுடலாம். அடுத்து பெருங்காயம். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் நல்லா இருக்கும், புளிப்பு இறங்கி இருக்கும் தக்காளியோடது. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச தூளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ உங்ககிட்ட குழம்பு தூள் இருந்துச்சுன்னா குழம்பு தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தூள், அடுத்து மஞ்சத்தூள். இப்போ இந்த தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ தூளோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இனி நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மொச்சையை அதில் போட்டுடலாம். இப்போ இதை நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன், ஏன்னா காய் எதுவும் போடலை. காய் போடுற டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது மத்தியானம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தனியாக இட்லி தோசையும் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. கறி மத்தியானம் செய்ய டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டிங்கன்னா நைட்டுக்கும் ஆச்சு. அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மொச்சை நல்லா வதங்கிடுச்சு, இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிடலாம்.
குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து தனியாக போயிடுச்சுன்னா அந்த என்னன்னா தேங்காய் அரைக்க போகிறோம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மொச்சையும் போட்டு அரைச்சோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி போட்டு அரைக்கிறதுனால. இப்போ இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம தேங்காவும் சோம்பையும் போட்டிருக்கோம். இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மொச்சையை எடுத்து இந்த தேங்காவோட போட்டு அரைச்சோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், கிரேவி கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போ அதில் நான் சோம்பு தேங்காவை போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க. இப்போ இதில் உப்பு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கலாம். சோம்பும் தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிடலாம் குழம்புல. இந்த மிக்சியை கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மிக்சியும் கழுவி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு இல்லையா, நம்ம ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை இறக்கிறதுக்கு முன்னாடி அது கருவேப்பிலை போட்டால் அந்த கருவேப்பிலோட வாசனை நல்லா இருக்கும். அதுக்கு தான் குழம்பு. இப்போ நம்மளோட மொச்சை குழம்பு ரெடி. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்மளோட மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இட்லி தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.